இனி நம்ம வீடியோவில் தங்கலானை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இது இந்த படத்துக்கு கொடுக்க போகிற முட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பேசுறது தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதில் இவ்வளோ டீட்டெயிலிங்கா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் வந்தால் இந்த படத்தை பற்றின டீகோட்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்துகிட்டு இருக்கும். பட் இந்த படம் ஏன் பர்டிகுலராக நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வரலாறு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு 10 பாயிண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாயிண்டை சொல்லாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் கேஜிஎஃப். நம்ம கேஜிஎஃப்ங்கிற படத்தை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் கேஜிஎஃப்ங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேஜிஎஃப் ஓகே, இந்த இடத்துல தான் தங்கம் எடுக்கிறாங்க போல அப்படிங்கிறது. ஆக்சுவலாக கேஜிஎஃப் எப்படி உருவானது, யாரால உருவானது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் அழுத்தமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் பல விஷயங்களை உள்ளடக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பல பேருக்கு கேஜிஎஃப் நம்மளோடதுயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும் ஆஃப்டர் தங்கலானுக்கு அப்புறம். அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேஜிஎஃப் நம்மளோடது ஓகே, அதை உருவாகிறதுக்கு கேஜிஎஃப்பை உருவாக்குறதுக்கு யாருடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்டவங்களை பயன்படுத்தி அந்த ரத்தத்தை, அதாவது அவங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல வேற ஒருத்தவங்க அவங்களோடதையா அதை மாற்றி இருக்கிறது இங்கே ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வகையில் கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு அங்கே யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு புரிதலும் தங்கலானுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். அடுத்து அடிமைத்தனம் எப்படி இருந்துச்சு, அடிமைத்தனம் எப்படி உருவாகுது, அங்கே என்ன நடக்குது, எப்படி ஒருத்தனை அடிமை ஆக்குறான் அப்படிங்கிறத பேசின படம் தங்கலான். என்ன அப்படின்னா, விக்ரம் அவர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல அவர் அறுவடை செய்வார். நம்ம அறுவடை சாங் கூட பார்த்துருப்போம். அந்த அறுவடை சாங்குக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது தெரியுமா? அவன் எப்படா அவன் ஜாலியா இருக்கான், சொந்த நிலம் வச்சிருக்கான், நமக்கு அவன் அடிமையாவே. அதுல ஒரு டைலாக் இருக்கும், என்னன்னா உழைச்சவனுக்கு தானே நிலம், உழைக்கிறவனுக்கு தானே நிலம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லுவார். ஆமா, உழைக்கிறவனுக்கு தானே நிலமா இருக்க முடியும், உழைப்பு இல்லாம இருக்கவனுக்கு எப்படி ஒரு நிலம் இருந்திருக்கும் முன்னாடி? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆரம்பத்துல ஒருத்தன் உழைக்கிறான்னு அவனுக்கு தானே ஒரு இடம் சொந்தமா இருந்திருக்கும், உழைப்பே இல்லாதவனுக்கு எப்படி சொந்தமா இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வி அங்கே எழும்புது. அட் த சேம் டைம் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தார்னு நினைக்கிறேன் அவரு. ஓகே, ஜமீன்தார் மாரி தான் இருக்காரு அவரு ஆண்டான். ஓகே, அவரு ஒரு சதி வேலை செஞ்சு அவருடைய நிலத்தை எரிக்கிறாரு. சரி, நிலத்தைன்னா அந்த அறுவடை பண்ண நெல்லெல்லாம் எரிச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் இவ்வளோ வரி கட்டணும், இவ்வளோ இது கட்டணும் அப்படிங்கும்போது இவங்கள்ட்ட தான் எதுவுமே இல்லையே. ஓகே ஃபைன், நீ அடிமை ஆயிடு. அடிமைத்தனத்தை எப்படி உருவாக்குறாங்க, அங்கே அடிமைத்தனம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பேசின ஒரு படம் தங்கலான். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து ராமானுஜன். ஸோ அவரை பற்றி ரொம்ப அழகாகவும் அருமையாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னன்னா ராமானுஜன் யாரு வேணா பிராமணனா ஆகலாம், அது தப்பு கிடையாது அப்படிங்கிறத ராமானுஜன் பண்ணாரு. ஸோ அதை பற்றி பேசின தான் தங்கலான். ஏன்னா அதில் ஒரு பிளே ஒன்று இருக்கும். பசுபதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாமம் போட்டு ஒரு பிராமணனா இருப்பாரு. அவருக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பிராமணன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பிறப்பாலே பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரு பசுபதியை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பாரு. என்னடா கழுத்துல நெத்தியில நாமம் போட்டிருக்க, பூணுல போட்டிருந்தா நீ பிராமணனாடா, நீலாம் எங்க கூட வந்துடுவியா, இன்னதுக்கு வைகுண்டம் போகணும்யா அப்படின்னு சொல்லுவாங்க. லே யாரா நீ எட்டப்படா அப்படின்பாரு. அவரு அந்த இடத்துல பசுபதி ஒரு வார்த்தை ஒன்று கொடுப்பாரு. ஐயா, பிறக்கிறது எங்க கையில இல்லையா ஐயா. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? ஏன்னா இவங்க ஒரு வரையறை வச்சிருக்காங்க, இங்கேருந்து பிறக்கிறவன், அங்கேருந்து பிறக்கிறவன், இங்கேருந்து பிறக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்ன அந்த பதில் ரொம்ப அருமையான ஒரு பதிலாக இருந்துச்சு. அது ஃபேக்ட் தான், அது பிறக்கிறது நம்ம கையிலேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுங்களா. இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க சோவன் சோ ஐயர் கேஸ்டில் நீங்கள் பிறந்தது உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய சோவன் சோ தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சோவன் சோ அந்த ஜாதியில் இருக்கக்கூடியது பிறந்தது எங்களோட தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அதில் உள்ளெடுக்கிற ஒரு பதிலாக தான் அந்த பதிலை நான் பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடிய பசுபதி எல்லாருக்கும் பூணல் மாட்டி விடுவார். பூணல் மாட்டிடா, இனிமேல் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாரு. அடிக்கடி ராமானுஜன் பண்ண வேலைப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிறப்பால் பிராமணனா இருக்கக்கூடியவர் பேசுவார். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ இது தங்கலான்ல நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து வெள்ளைக்காரர்கள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரங்க நம்மளை எல்லாரையுமே அடிமையாக தான் பார்த்தாங்க. புரியுதுங்களா?
அவன் வந்து இங்க செல்வ செழிப்போடு இருக்கிறவனையுமே அடிமையாக தான் பார்த்தான். பேசும்போது ஒண்டியே வாங்க அப்படின்னு பேசுவான், எல்லாரையுமே அடிமையாக தான் பார்த்தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து விக்ரமுடைய பையன் பிரிட்டிஷ்ல இருந்து, அதாவது வெள்ளைக்காரங்களுடைய பையன் வந்து கையை பிடிப்பாரு, அதுல ஒரு க்ளோ ஷாட்டு. ஓகேங்களா, அவர் எல்லாரையுமே எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் காமிச்சிருப்பாங்க. இவன் எல்லாரையுமே அடிமையாக தான் பார்க்குறான். இங்கே உள்ளவங்க தான் வந்து நீ இந்த சாதி, நீ நான் மேலே நீ கீழே அப்படிங்கிறது. ஆனால் வெளிலேருந்து வரவன் நீங்கள் எல்லாருமே எனக்கு அடிமை தாண்டா டேய் அப்படிங்கிற மாதிரியா அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து நில அரசியல். இது ரஞ்சித் அவர்களுடைய எல்லா படத்துலையும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு வேதனையும் வலியும் தான் வச்சுங்க. நம்மளுடைய வீடு நம்மளுக்கானது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டை விட்டு வெளில போயிட்டு வரீங்களோ, இல்லை வீட்டை திடீர்னு இதெல்லாம் உங்கள் வீடு கிடையாது கிளம்பு அப்படின்னு உங்களை அடித்து துரத்தும் போது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் அந்த ஒரு வலி இருக்கும்ல. ஸோ அதை பற்றி பேசுறது வந்து ரொம்ப அழுத்தமாக அந்த படத்தில் இருந்துச்சு. இதுக்கு முந்தைய படங்களில் பேசியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமாக அதை பற்றி பேசியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மொமெண்ட் ஒன்று வரும். அந்த மொமெண்ட்ல விக்ரம் பேசக்கூடிய ஒரு வசனம் ரொம்ப அருமையாச்சு. இது வெறும் தங்கத்துக்காக நினைச்சியா, நம்ம வாழ்க்கை மாறிடும்டா, அடே நம்ம செல்வந்தர் ஆயிடுவோம்டா, நம்ம இதாயிடுவோம்டா. அது எவ்வளவு பெரிய ஒரு இது இல்லை. ஆக்சுவலா அவங்களுக்கு அது நீடட் கிடையாது. அது எந்த வகையில நீடட் ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கிறவன் எல்லாரும் என்ன இதனால தானே என்ன கீழே பாக்குறேன், நான் இதெல்லாம் வந்துட்டேன், நானும் ஒரு லெவல் தானே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் வச்சுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அது அவங்களுக்கு, அதான் சொன்னேன், அது அவங்களுக்கு நீடட் கிடையாது. நீங்க இப்படி பாக்குறதுனால அது எங்களுக்கு நீடடா மாறுது அப்படிங்கிற ஒரு வகையில வந்து அந்த ஒரு வசனம் இருந்துச்சு. அது ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, ஃப்ரீடம், பெண்களின் சுதந்திரம். இந்த ஷார்ட் என்னுடைய ஃபேவரட் ஷார்ட். அந்த டைலாகுமே ரொம்ப முக்கியமான ஒரு டைலாகா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மேலாடை அணிவது அப்படிங்கிறதுக்காக ஜாக்கெட் போடுவது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே இருக்கிறவங்க யாருமே ஜாக்கெட் போட மாட்டாங்க, சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, யாருமே ஜாக்கெட் போட மாட்டாங்க. விக்ரம் வந்து ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து தருவார். அதாவது அவங்க மனைவி பார்வதி வந்து கேட்பாங்க, எனக்கு சட்டை வாங்கி கொடு அப்படின்னு. அந்த சட்டையை வாங்கி கொடுத்த வந்து என்ன அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா, எவ்வளவோ மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் அது. அதை எல்லாரும் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வசனங்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு வசனங்கள். அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான் அதை வெளிக்காட்ட முடியும், அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு அந்த வசனங்கள் எல்லாமே. இது ஒரு முக்கியமான வசனம். அடுத்து வந்து மாட்டு இறைச்சி அரசியல். இது வந்து உணவு அரசியல் தான். இது மாட்டு இறைச்சின்னு தனியாக குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது, உணவு அரசியல் தான். ஒரு உணவுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. இந்த உணவு சாப்பிட்றவன் இவன், அந்த உணவு சாப்பிட்றவன் அவன், இதை சாப்பிடாம இருக்கிறவன் இவன், இதை சாப்பிட்டே ஆகணுங்கிறவன் இவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விதிமுறைகள் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனோட உணவுல இன்னொருத்தவன் தலையிடுறதே பெரிய தப்பு தான். அது அவனுடைய உணவு, அவன் எதை வேணா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, சாப்பிட்றதா இருக்கக்கூடிய அனைத்தையும் சாப்பிடக்கூடியவன் தான் மனுஷன் அப்படிங்கிறது தான். அப்படிதான் இயல்பாகவே முன்னிலேருந்து இருந்திருக்கு. நம்ம காட்டுவாசியா இருக்கும்போது காலத்துலேருந்தே ஒரு இடத்துல வந்து ஒரு மாடு ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி சீனில் வந்து எல்லாருமே பசி பட்டினியோட இருப்பாங்க. அந்த மாடை பார்த்து அடித்த வேகத்துக்கு எல்லாரும் அதை சுட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பசுபதி கையில் வந்து அந்த மாட்டு இறைச்சி இருக்கும். பசுபதி வந்து நாமம் போட்டிருப்பாரு. அது சாப்பிட்றத காமிச்சிருக்க மாட்டாங்க, அது அடுத்த கட்டா மாறி இருக்கும். ஆனால் அவர் கையில் வச்சுக்கிட்டு அப்படி வேண்டுவார். அந்த இடத்துல ஒரு விஷயம் முடியும். ஆமாம், சோத்துக்கே வழி இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, சாப்பிட்ற கிடைக்கிற எல்லாத்தையுமே நீ சாப்பிடுவ. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையே. சும்மா நம்ம வாய்க்கு சொல்லலாம், இல்லை நான் செத்தாலும் செத்துறேன் சாப்பிட முடியும், சொல்ல முடியாது. அந்த இடத்துல பசி ஒன்று அப்படி போட்டு வாட்டும், தண்ணி இல்லாமல் இருக்கிறது ஒன்று அப்படி போட்டு வாட்டும். இத்தனை விஷயங்கள் அடங்குனதான் இந்த பசி, வயிற்றில் எடுக்கக்கூடிய பசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த உணவு அரசியலை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. அடுத்து உடை. இவன் இந்த உடையை போடணும், அவன் அந்த உடையை போடக்கூடாது, இவன் இந்த உடையை போட்டானா அப்படி மாறிடுவானோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. எந்த இடத்துல அப்படின்னா, ஒரு 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 சீனில் வந்து விக்ரம் வந்து வெள்ளைக்காரன் அவர்களுடைய சட்டையை போட்டு ஊரு ஃபுல்லாக இருப்பார், போயிட்டு வந்துட்டு இருப்பார். அதை வந்து ஒரு சீனில் அடித்து கிழிச்சிடுவாங்க. அப்போ பார்வதி ரொம்ப அருமையாக அவன் சொல்லுவாங்க, நீ போட்டு தெரிஞ்சல, அதான் எங்களுக்கு பொறுக்கல, என்னடா அவன் நம்ம கூட வந்து நிற்கிறான், நம்மள மாதிரி சட்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு வந்து பொறுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு காட்சி ஒன்று இருக்கும். என்ன காட்சி அப்படின்னா, வெள்ளைக்காரன் வந்து நிறைய விஷயங்களை பேசுவான். டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னா வந்து அந்த பிராமணர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை தான்,
அப்படின்றதுக்கு ஆக்சுவலாக தேட்டரில் அது வந்து என்ன இப்படி இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் சொல்லக்கூடியன்னா இது உருவாகிறதுக்கு காரணம், இதை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் தங்கலான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஒரு மொமெண்ட்ல விக்ரம் டக்குன்னு பேச ஆரம்பிப்பாரு. இவர் பொய் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, நம்மலாம் வந்து நல்லா வாழ போறோம், தங்கலானுக்கு நன்றி, தங்கலான் வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக் ஒன்று இருக்கும். சரியாந்திர சீன், அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனுமே கூடன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அதாவது இந்த தரப்பினர் இவர்களை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெளிலேருந்து வந்த ஒருத்தவன் நம்மளை எப்படி பார்க்கறான் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதே சமயம் கூட இருக்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையா பேசின ஒரு சீனா தான் அந்த சீன் பார்க்குறேன். அடுத்து வந்து அம்பேத்கரிசம் பேசுனது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. எந்த இடத்துல அது எனக்கு அந்த ஒரு வசனம் தெரியுது அப்படின்னா, அம்பேத்கரோட வசனம் ஒன்று எந்த இடத்துல தெரியுது அப்படின்னா, கிளைமேக்ஸ் ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கருப்பா இருப்பாங்க, ஒருத்தவங்க அதாவது விக்ரம் மட்டும் கோல்டா இருந்திருப்பாரு. அந்த அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு வசனம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நீதி என்பது ஒருவர் கொடுத்து மற்றொருவர் வாங்குவது அல்ல, எவன் ஒருவன் அநீதியில் கிடந்து போராடுகிறானோ அவனே போராடி பெறுவதுதான் நீதி அப்படிங்கிறார் அம்பேத்கர். ஸோ அந்த வகையில அந்த ஒரு வசனம் வந்து எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான படம்னு சொல்றதுக்கான ரீசன், எனக்கு இந்த 10 பாயிண்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச பல பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை தாண்டி இந்த 10 பாயிண்ட்ல ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது, அரசியலை புரிஞ்சுக்கிறதும் தப்பே கிடையாது. அந்த வகையில தங்கலான தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம், போய் பாருங்க. நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு மூலையிலேருந்து எடுத்துட்டு வந்த அரசியலும் வரலாறும் இது கிடையாது. நம்மளை சுற்றி நாம ஃபேஸ் பண்ண ஒரு அரசியலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு வரலாறும் தான் தங்கலான்.